பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 16 ஜூன் 2025 திங்கட்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஹெட்டிங்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹெலிகாப்டர் விபத்தில் 7 பேர் உயிரிழப்பு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எங்கே அப்படின்னா கேதார்நாத் கோயிலில். சரியா? கேதார்நாத் கோயிலில் உத்தரகாண்டில் இந்த ஹெலிகாப்டர் விபத்து நடந்திருக்கு. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவுமே இல்லை. சரிங்களா? நம்ம இந்த ஹெலிகாப்டர் விபத்தை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஏஏஐபி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏர் இண்டியா ப்ராப்ளம் வரும்போதே நம்ம பார்த்துட்டோம். வேறு எதுவுமே இதில் இல்லை. சரிங்களா? சரி, ரைட், ஓகே. இந்த பாருங்கள், நம்ம குரூப் 1 மொத்தம் 63,000 பேர் ஆப்சண்ட் ஆகிருக்காங்க. ஆக்சுவலாக எழுதினது எவ்வளோ பேர் அப்படின்னா 2,49,294 பேர் எழுதியிருக்காங்கங்க. 2 லட்சம் பேர்கிட்ட நெருக்கி எழுதியிருக்காங்க. அது போக இந்த குரூப் 1 கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது டிஎன்பிஎஸ்சி தலைவர் எஸ்கே பிரபாகர் இருக்கார்ல, அவர் பதவியேற்று அதுக்கப்புறம் அதிக பேர் அப்ளை பண்ண ஒரு எக்ஸாம் தான் இந்த குரூப் 1 எக்ஸாம். இதில் இந்த சாதி பேர்களோடு சேர்ந்து நிறையா கொஸ்டின் வந்துருந்துச்சு. முத்துசாமி பிள்ளை, வாவு சிதம்பரம் பிள்ளை இப்படின்லாம் கொஸ்டின் வந்துருந்துச்சு. ஸோ இது ஒரு விமர்சனமாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, ரைட், ஓகேங்க. அடுத்து பாருங்கள், இந்த தான், அதாவது இஸ்ரேலில் தாக்குதல் நீடிப்பு, அது திரும்ப திரும்ப இதே பிரச்சனை போயிட்டுருக்கு. நம்ம இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது ஒன்று தான். என்னென்னா ஈரானோட தலைநகர் டெஹ்ரான். சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இஸ்ரேலோட தலைநகர் ஜெருசலேம். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட், ஓகேங்க. அடுத்து உள்ள நம்ம பார்க்கலாம். வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்றைக்கி ஒரு சில நியூஸ் தான் இருக்குது. ஒரு சில நேரம் நியூஸே இல்லாமல் கூட இருக்குங்க. ஒரு நியூஸ் 2 நியூஸ் இப்படி கூட வரும். இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். என்ன அப்படின்னா, கவிதை திரைப்பட பாடல்கள் மூலம் வாழ்கிறார் கண்ணதாசன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் விஷயம் என்ன அப்படின்னா, நாமக்கல்லில் கவியரசு கண்ணதாசன் கவிதை திருவிழா நடந்திருக்கு. ஸோ இது கேட்பாங்க, கவிஞர் கண்ணதாசன் கவிதை திருவிழா எங்கே நடந்திருக்கு அப்படின்னா நாமக்கல்லில். ஏன்னா நம்மளுக்கு கண்ணதாசன் சிலபஸில் இருக்காருங்க. ரொம்ப முக்கியம். பாரதிதாசன், கண்ணதாசன், முடியரசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், இவங்க எல்லாமே நம்ம சிலபஸில் இருக்கவங்க. இவங்க சார்ந்து நியூஸ் பேப்பரில் எந்த நியூஸ் வந்தாலும் நம்ம படித்து வச்சுக்கணும். அந்த வகையில் நாமக்கல்ல கவியரசு கண்ணதாசனோட கவிதை திருவிழா நடந்திருக்கு. இதில் கவிஞர் கண்ணதாசன் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா, தமிழருவி மணியன் அவருக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ கவியரசு கண்ணதாசன் விருது இந்த வருடம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, தமிழருவி மணியன் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்ணதாசன் காமராஜரோட தொண்டர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குரூப் 2 ஸ்டாண்டர்டில் வர்ற கொஸ்டின்ஸில் இது நம்ம எதிர்பார்க்கலாம் மேபி. சரியா? யாரோட தொண்டராக இருந்தார் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ காமராஜரோட தீவிர தொண்டர் தான் கண்ணதாசன். இது எந்த புக்லையும் கிடையாது. ஃபார் த ஃபஸ்ட் டைம் நியூஸ் பேப்பரில் இது கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கணும். சரியா? சரி, ரைட், ஓகே. அடுத்தது பாருங்கள். ரொம்ப முக்கியமானதுங்க, வந்துருச்சுங்களா? 2024 ஒரே நாடு ஒரே தேர்தல். சரியா? ஜேபிசி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி. சரியா? நாடாளுமன்ற கூட்டம். அதை தான் சொல்லியிருக்காங்க. யார் தலைமையில் அமைச்சிருக்காங்க அப்படின்னா, பிபி சௌத்ரி, எம்பி பிபி சௌத்ரி தலைமையில் நாடாளுமன்றம் கூட்டம் அமைச்சிருந்தாங்க. சரிங்களா? அதான் ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி. மேபி உங்களுக்கு கேட்டால் இப்படியே கூட கேட்கலாங்க. அதாவது ஜேபிசி அப்படின்னா என்ன, இல்லை ஜேபிசி என்ன சொன்னாங்கன்னு கூட கேட்கலாம். கூட்டத்தை தான் அப்படி இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இவங்க பரிந்துரை என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2034 ஆண்டில் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது போக இது எத்தனாவது திருத்தம், அரசியலமைப்பு திருத்தம் சொல்லி பார்த்தீங்கன்னா 129ங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரே நாடு ஒரே தேர்தல் அரசியல் திருத்த மசோதா எத்தனாவது அப்படின்னா 129. சரியா? 2024. ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். சரியா? ஒரு நிமிஷம் இருங்க. ரைட், ஓகேங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவர் பிபி சௌத்ரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சில பேர்த்துக்கு 2031 அப்புறம் புதுசாக சட்டசபை அமையும். அப்போ அவங்களுக்கு அமையும் போது என்ன ஆகுது அப்படின்னா, 2034 5 வருஷம் முடிகிறதுக்கு முன்னாடியே அதை கேன்சல் பண்ணிவிட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் தமிழ்நாடு வருதுங்க. 2031 எலெக்ஷன் நடக்குது. அதுக்கப்புறம் 3 வருஷம் தான் பார்த்தீங்கன்னா சிஎம்மாக இருக்க முடியும். 2031 யார் சிஎம்மாக தேர்ந்தெடுக்க போகிறாங்களோ அவங்க 3 வருஷம் தான் இருக்க முடியும், 5 வருஷம் இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா 2034 நம்மளுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் அமல்படுத்த போகிறாங்க. இதில் விஷயம் என்ன அப்படின்னா, 2032 உத்தரப்பிரதேசத்துக்கு நடக்குது. சரியா? ரொம்ப முக்கியமானது. நம்மளுக்கு கூட 3 ஆண்டுகள் இருக்குது. பட் உத்தரப்பிரதேசத்தில் தேர்ந்தெடுக்க போகிறவங்களுக்கு 2 ஆண்டுகள் தான் இருக்குது.
இது மூலியமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வாக்குப்பதிவு வந்து 10லேருந்து 20% கட்டாயம் அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேர்தல் செலவில் 15,000 கோடி சேமிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். சரியா, அவங்க பிபி சௌத்ரி, அதாவது நாடாளுமன்ற கூட்டத்தோட தலைவர் பிபி சௌத்ரி கொடுத்த இன்ஃபர்மேஷன் 10லேருந்து 20% வந்து வாக்கு அதிகமாக பதிவாகும், ப்ளஸ் 15,000 கோடி சேமிப்பாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா, அடுத்து இந்த இதில் வந்துட்டு 3 நாடுகள் பயணம், சைப்ரஸில் பிரதமர் மோடின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு இதில் G7 மாநாட்டில் அவர் கலந்துக்கிட்டு எது பேசினார்னா நம்ம அதை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்துக்கலாம். சரிங்களா, சரி ரைட் ஓகேங்க. அடுத்து பாருங்கள், இந்த இதில் முக்கியமானது கொடுத்துருக்காங்க. என்னென்னா, வளர்ச்சி குறைபாடுடைய குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்க க்ரோத் ஹார்மோன், அதாவது சோமாட்ரோகான், சரியா, க்ரோத் ஹார்மோன் சோமாட்ரோகான் அப்படின்ற பாதிப்பை வந்து கண்டறிஞ்சு அவங்களுக்கு வந்து சிகிச்சை கொடுக்கறதுக்கான இது சிகிச்சை கொடுக்கறதுக்கான கட்டமைப்பு எங்கே உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உருவாக்கியிருக்காங்க. சரியா, அப்போ இது கேட்பாங்க, ரொம்ப முக்கியமானது. க்ரோத் ஹார்மோன் சோமட்ராகன் அப்படின்ற ஒரு குறைபாடுடைய நபர்களை வந்து பாதுகாக்க எங்கே வந்துட்டு கட்டமைப்பு உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா கோவை மருத்துவக் கல்லூரியில். ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். சரியா, அடுத்தது பாருங்கள், ஒரே நாடு ஒரே தேர்தல் கண்டிப்பாக கேட்பாங்கங்க, உறுதியாக கேட்பாங்க. பஹல்காமில் வந்து இயல்பு நிலை திரும்புது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது காஷ்மீரோட முதல்வர் பேர் ஓமர் அப்துல்லா, அவரை பார்த்து வச்சுக்கணும். அதே மாதிரி ஜூன் 21 யோகா தினம், சர்வதேச யோகா தினம் வந்து கடைபிடிக்கப்படுது. சரியா, அதுக்கு இப்போ வந்து அந்த கடற்படை வீரர்கள்லாம் யோகா பண்ணாங்களாம். சரிங்களா, நம்மளுக்கு தேவை ஜூன் 21 சர்வதேச யோகா தினம். அடுத்து இந்ததுங்க, அதாவது உத்தரப்பிரதேசத்தில் முதன்முறையாக இஸ்ரோ ராக்கெட் சோதனை வெற்றி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் குஷிநகர் மாவட்டத்தில் மாதிரி ராக்கெட் ஏவுதல் சோதனை மையம் வந்து உருவாக்கியிருக்காங்க. சரியா, அப்போ கேட்கலாம், உத்தரப்பிரதேச மாநிலம் எந்த மாவட்டம்னு கேட்கலாம். குஷிநகர் மாவட்டத்தில் ராக்கெட் ஏவுதலை சோதனை மையம் இப்போ வந்து சும்மா சாம்பிளுக்கு வந்து ஈடுபடுத்தி அதை வந்து வெற்றி கண்டிருக்காங்க. நம்ம தூத்துக்குடியில் குலசேகரப்பட்டினத்தில் கூடிய விரைவில் ராக்கெட் ஏவுதளம் வந்து அமைய போகுது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் குஷிநகர் மாவட்டம், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, சரி ரைட் ஓகே. அடுத்து இந்தது முக்கியமான இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை, அந்த துறைக்கு கீழே மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகாரமளித்தல் துறை வந்து இயங்குது. சரியா, இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் 2016 முக்கியமானதுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் எப்போ அப்படின்னா 2016. அதன்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போக்குவரத்தில் வந்து ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுத்தணும். கட்டாயம் மெட்ரோலையும் சரி பேருந்துகள்லையும் சரி மாற்றுத்திறன் உடையவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனி ஒரு பகுதி இருக்கணும், அவங்களோட வீல் சேர் இதெல்லாம் வைக்கிறதுக்கு தனி பகுதி கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது ஒரு வழிகாட்டுதல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன தலைப்பு கீழே அப்படின்னா போக்குவரத்து அணுகல் வழிகாட்டுதல் அப்படின்ற தலைப்பில் இந்த வரைவு வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமானதுங்க. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் 2016 எந்த தலைப்புக்கு கீழே இந்த போக்குவரத்து வழிமுறைகளை கொடுத்துருக்காங்க அப்படின்னா போக்குவரத்து அணுகல் வழிகாட்டுதல் அப்படின்ற வழிமுறையின் கீழே. சரியா, அது கூட கேட்கலாம். மாற்றுத்திறனாளிகள் அதிகாரமளித்தல் துறை எதுக்கு கீழே இயங்குதுன்னா மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சகத்துக்கு கீழே இது இயங்குது. சரி ரைட் ஓகே. அடுத்தது பார்க்கலாம். அடுத்து இந்த இது திரும்ப சொல்லிகிட்டே இருக்காங்கங்க. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து சொல்லிகிட்டே இருக்காரு, மார்ச் 31ஆம் தேதிக்குள்ளே நக்சல் வந்து இந்தியா ஃபுல்லாக ஒழிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கேட்கலாம், 2026 மார்ச் 31க்குள்ளே நக்சல்கள் ஒழிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கூட நம்ம பார்த்தோம் ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட், அது வந்து நக்சல்கள் ஒழிப்புக்கான நடவடிக்கை தான். சத்தீஸ்கர் தெலுங்கானா எல்லை பகுதிகளில் அந்த மலைப்பகுதிகளில் ஒளிந்திருக்கக்கூடிய நக்சல்களை சிஆர்பிஎஃப் வீரர்கள் மூலியமாக ஒழிக்கக்கூடிய நடவடிக்கை தான் அந்த பிளாக் ஃபாரஸ்ட், ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் நடவடிக்கை. ஸோ அதையும் நீங்கள் சேர்த்தாப்பில் ஞாபகம் வச்சுக்கணும் இது படிக்கும்போது. ரைட் ஓகேங்க. அடுத்தது பார்க்கலாம். அடுத்து இதெல்லாம் இந்த வெற்றி இது ஃபுல்லாக வந்து ஒரு சின்ன கோப்பைகள் தான், இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்க தேவையில்ல. மெயினாக ஒரு சிலது வேணால் பார்த்துக்கலாங்க. இந்த இது அதாவது இந்தியன் ஆயில் யூடிடி
யூடிடி சீசன் 6 டேபிள் டென்னிஸ் நடந்திருக்கு. யூ மும்பா அணி ஃபஸ்ட்டு டைமாக ஜெயிச்சிருக்காங்க. அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ இந்தியன் ஆயில் யூடிடி சீசன் 6ல் எந்த அணி வந்து டேபிள் டென்னிஸில் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா யூ மும்பா அணி வந்து ஃபஸ்ட்டு டைமாக ஜெயிச்சிருக்காங்க. மேபி இந்த ரயில்வே NTPC அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ரயில்வே குரூப் டியில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். சரி, அடுத்து பாருங்கள். பள்ளி செல்லா குழந்தைகளோட எண்ணிக்கை உலக அளவில் 27.2 கோடியாக வந்து அதிகரிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்கங்க. இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதுதான். அதாவது 2021க்கு அப்புறம் பள்ளி செல்லாத குழந்தைகள் எண்ணிக்கை எந்த நாட்டில் அதிகரித்துள்ளதுன்னா ஆப்கானிஸ்தானில் அதிகரித்துள்ளது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த மெயின்ஸ் எக்ஸாமுக்குலாம் இந்த இது கொடுக்கலாங்க. சரிங்களா? லைட்டாக என்ன குட்டிச்சு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மெயின்ஸ் எக்ஸாமுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா, அதாவது UNO சொல்கிறது படி 6% GDP ஒரு நாடு வந்து கல்விக்காக ஒதுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 4% முதல் 6% GDP வந்து ஒரு நாடு கல்விக்காக ஒதுக்கணும் கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னா மொத்த செலவில் 15%லிருந்து 20% வந்து கல்விக்காக ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க UNO சார்பாக. ஸோ இது முக்கியமான இன்ஃபர்மேஷனாக பார்த்து வச்சுக்கணும். ஜிடிபி அப்படின்னா நம்மளுக்கு 4 to 6%, மொத்த செலவில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 15 to 20%. சரியா? சரி, ரைட், ஓகே. வேறு இன்றைக்கி முக்கியமான நியூஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோங்க. வேறு எதுவும் நான் மிஸ் பண்ணியிருந்தேன், அதாவது தினமணி நியூஸ் பேப்பரை பொறுத்தவரை நான் எதுவும் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.